விஷயத்தை பார்க்குறாங்க. அதனால யாருக்கு ஒரு மிகப்பெரிய பாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணிக்கு தான். அதாவது அதனால சிந்தாமணி அது வரைக்கும் மட்டும் எல்லா பிளானும் அப்படியே சுக்குநூறாக உடஞ்சிடுது. அது இந்த மாதிரி மீனாமுத்து இந்த மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்கு வந்திருக்காங்கல்ல, அங்கே இருந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியில் வந்து இந்த மாதிரி மீனாமுத்து இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்க 2 பேருமே கவனிச்சேன், நீங்கள் 2 பேருமே ஒரு யதார்த்தமான ஜோடியாக இருக்கீங்க, நான் உங்களை ரொம்ப நேரமாக கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கிட்ட முத்து மீனம் அப்படியே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4-5 ரவுடி இந்த மாதிரி முத்துட்டு பேசிட்டு இருந்தார்ல, அவர் அடிக்கிறதுக்காக வராங்க. வந்து இந்த மாதிரி அவர் அடிக்க வரும்போது இந்த மாதிரி முத்து தடுத்துறாரு. தடுத்து நிறுத்தி அவங்கள அடிச்சு இந்த மாதிரி ஓட விட்டுறாரு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அவர்கிட்ட இந்த மாதிரி கேட்கறாரு, யார் இவங்க, ஏன் இந்த மாதிரி உங்களை அடிக்க வந்தாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு இந்த மாதிரி சொல்றாங்க, இவங்க வந்துட்டு எங்க அண்ணனோட எதிரிங்க, இப்படிதான் அவரை பழிவாங்க, என்ன இந்த மாதிரி அடிக்கடி அடிக்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா முத்து பார்த்தீங்கன்னா சரி வாங்க உங்களை வீட்டு வரைக்கும் கொண்டு விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்களோட வீட்டுக்கு இந்த மாதிரி போறாங்க. ஸோ அங்கே போன இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அதாவது இந்த மாதிரி அவரோட அண்ணன், அதாவது இந்த மாதிரி நல்லா பேசினாங்களா அந்த பையன், அவரோட அண்ணன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஃபினான்சியர் இருக்கார்ல, அவர் தான் இந்த மாதிரி அவரோட அண்ணன் போல. இவர் இந்த மாதிரி சொல்றாரு, அண்ணன் இன்னைக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து, இந்த மாதிரி இவங்க மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நீ என்ன பார்த்துருக்கவே முடியாது, இவர் தான் என்ன காப்பாத்தினார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் முத்து இந்த மாதிரி அவர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி தம்பி இந்த மாதிரி நாங்கள் இப்போ இருக்க நிலைமைக்கே காரணம் உங்க அண்ணன் தான், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எங்களுக்கு செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லியுமே அதை கேட்டு அந்த பையன் பார்த்தீங்கன்னா என்ன அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, இவங்க நல்லவங்களா இருக்காங்க, அதாவது எனக்கு பார்க்கும்போதே தெரியுது இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்ட்டு இவங்களை போய் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் செய்யாத, மரியாதையை அவங்க வீட்டு பத்திரத்தை கூட இந்த மாதிரி உனக்கு சேர வேண்டிய பணத்தை நியாயமா கையில், இந்த வட்டி மேலே வட்டி அநியாய வட்டிலாம் போடாத, இந்த நியாயமான பணத்தை மட்டும் கேட்டு வாங்கிக்கோ, இந்த மாதிரி கொஞ்சம் டைம் கூட இப்போதைக்கு அவங்க வீட்டு பத்திரத்தை கொடு அப்படின்னு சொல்றாங்க. அவர் பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாம தன்னோட தம்பியோட உயிரை காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அந்த ஃபினான்ஷியர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிந்தாமணி கால் பண்ணி சொல்லிடுறாங்க, இனிமேல் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், இனிமேல் நான் முத்துமீனாக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட சிந்தாமணி என்னடா இது புது ட்விஸ்டா இருக்கு, இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.